Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பர்கர் கிங் இந்த கம்பெனியோட IPO பத்தி பார்க்க போறோம். பர்கர் கிங் ஓட IPO வந்து டிசம்பர் 2ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் வந்து ஓபன் ஆகுங்க. இந்த ஷேரோட லிஸ்டிங் பிரைஸ், அதாவது இஷ்யூ பிரைஸ் வந்து 59 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்குள்ள இருக்குங்க. அண்ட் இதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து மினிமம் அமௌண்ட் வந்து நீங்க வந்து 250 ஷேர்ஸ் வந்து வாங்கணுங்க. அதாவது லாட் சைஸ் வந்து 250 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் தான் நீங்க வந்து மினிமம் கொடுத்து வாங்கணும். மேக்ஸிமம் வந்து 3250 ஷேர்ஸ் கிட்ட நீங்க வந்து இந்த IPOல பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்கர் கிங் இந்த பிசினஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாங்க. இந்த பிசினஸ் வந்து குறிப்பா சொல்லணும்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல வந்து டீல் பண்றாங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து இவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து செல் பண்றாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 216 பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் 8 வந்து சப் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க இந்த குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ல. அண்ட் இந்த கம்பெனியோட CEO வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிஸ்டர் ராஜீவ் வர்மன். சரிங்க, இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸ் இந்த கம்பெனிஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் ஸ்ட்ராங் பாயிண்ட் இந்த கம்பெனிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ராங் கஸ்டமர் ப்ரொபோசிஷன். என்ன இந்த பர்கர் கிங் வந்து ஒரு US பேஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் இந்த பர்கர் கிங் வந்து இந்தியன் கன்சியூமர்ஸோட மென்டாலிட்டி வந்து நல்லபடியாக புரிஞ்சுருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து அதிகமாக வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் கன்சியூம் பண்ணுறதுனால இவங்ககிட்ட வந்து நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இதனால இவங்களால வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய அட்ராக்ட் பண்ண முடியுது. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து விற்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான்வெஜ் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து என்ன சொல்லலாம், இந்த சிக்கன் அண்ட் ஃபிஷ் அண்ட் எக்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டில் மட்டும் டீல் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற வகையான நான்வெஜ் ஐட்டம்ஸ், அதாவது போர்க், பீஃப் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க டீல் பண்ணுறது இல்லை. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து இந்தியன் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் இவங்க 2 வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ்லையும் சரி அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ்லையும் சரி 22 வகையான டிஃப்ரெண்ட் பர்கர்ஸ் அண்ட் ஃப்ரைஸ் வந்து இவங்க தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோக்கு வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த கம்பெனியோட அடுத்த ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிராண்ட் இஸ் பொசிஷன் ஃபார் மில்லினியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஜென்ரலாக இந்தியாவில் வந்து யார் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து 15லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு மட்டுமே வந்து தன்னோட ப்ராடக்டை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இதனால இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது. இந்தியாவில் வந்து 60% வந்து சுமார் 60% பாப்புலேஷன் வந்து இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறதுனால இவங்களால தன்னோட பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து விற்க முடியுது. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. அண்ட் வருமானம், லாபங்கள் பார்க்கறதுல இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனிக்கு இருக்கிற அடுத்த ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெல் டிஃபைன்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறனால இவங்க வந்து தன்னோட ஸ்டோர், தன்னோட கடைகளை வந்து எந்த மாதிரியான லொக்கேஷனில் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏர்போர்ட், மால்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் நிறையா இந்த யூத் எங்கே அதிகமாக வருதோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து
இவங்க அதிகமாக இவங்களோட கடைகள் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அதாவது காலேஜ் பக்கத்தில், ஸ்கூல்ஸ் பக்கத்தில் அண்ட் இந்த ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து இவங்க அதிகமாக வந்து தன்னோட கடைகளை திறக்கிறாங்க. அண்ட் கடைகளை திறக்கிற ப்ராசஸும் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்குங்க. இவங்ககிட்ட நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெனோவேஷனாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயத்துக்கும் வந்து இவங்க வந்து தன்னோட ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால இவங்களால வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து டெவலப் பண்ண முடியுது. அண்ட் இதனால அல்டிமேட்லி இவங்களோட வியாபாரம், இவங்களோட வருமானங்கள் வந்து கூடுது. சரிங்க, இப்போ நம்ம இந்த கம்பெனியோட வீக்னஸஸ், அதாவது இந்த கம்பெனிக்கு என்னெல்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துரும். ஸோ முதல் சேலஞ்ச் இந்த கம்பெனிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கம்பெனி ஃபாஸ்ட் ஃபுட் வந்து டெலிவர் பண்ணுறதுனால, அதாவது இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரியான ஐட்டம் வந்து தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வருதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பர்கர், பீஸா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது உடம்புக்கு கெடுதியான ஒரு ஃபுட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இதனால மக்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக ரொம்ப அதிகமாக ஆகிறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிருவாங்க அப்படின்னு வந்து ஒரு சென்டிமெண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அப்படி ஆச்சுன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு ரொம்பவே பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மக்கள் வந்து இன்னும் ஹெல்த் கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்னும் ஹெல்த்தியான, இன்னும் ஊட்டச்சத்து அதிகம் உள்ள சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸஸ்க்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து ஃபேஸ் ஆகும். அடுத்த ப்ராப்ளம் இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதாவது பிஸ்னஸ் நடத்தக்கூடிய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு இடத்த வந்து ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டல் காஸ்ட் அவங்க இருக்கும். அண்ட் அது போக நிறைய ஸ்டாஃப் வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சேலரி கொடுக்கணும். அது போக இந்த பேக்கேஜிங், அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரா மெட்டீரியல் காஸ்ட், இந்த மாதிரி காஸ்ட்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸஸ்க்கு வந்து இந்த கம்பெனின்னு இல்லைங்க, நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது பிஸ்னஸ் நடத்துகிற செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து அல்டிமேட்லி உங்களோட வருமானத்தை வந்து, உங்களோட லாபங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இந்த பர்கர் கிங் கம்பெனிக்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த கம்பெனிக்கு அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து, இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான காம்படிஷன் வந்து இருக்குங்க. ஸோ இந்த பர்கர் கிங்க்கு வந்து அடுத்தபடியான காம்படிட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெக்டானல்ட்ஸுங்க. அது போக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீசஸ்ல வந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து டாமினோஸ், சப்வே, இந்த மாதிரியான நிறைய ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் இருக்கிறதுனால மக்கள் வந்து சப்போஸ் இவங்க ப்ராடக்ட்ல வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை, அவ்வளோ டேஸ்ட் இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து, அதாவது இவங்க காம்படிட்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். அண்ட் இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இதை வந்து இம்பேக்ட் பண்ணுங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ ஹையர் காம்படிஷன் இன் த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் கேன் பி அ பிக் சேலஞ்ச் ஃபார் திஸ் கம்பெனி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரிங்க, இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி வந்து புதுசாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆக போகிறதுனால நம்மக்கிட்ட வந்து டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 2-3 வருஷத்தோட டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவுமே மார்ச் 2019 வரைக்கும் உள்ள டேட்டா தான் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற டேட்டா வச்சு நம்மளோட அனாலிசிஸை பண்ணுவோம்.
ஸோ முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் வருஷம் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து இல்லைங்க. எல்லா வருஷமுமே வந்து இவங்களுக்கு வந்து லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ல வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அண்ட் இன்கம் அதிகமாக இருந்தாலும் இவங்களோட செலவுகள் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால இவங்களால பெரிய ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியல. அண்ட் அல்டிமேட்லி இவங்க வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய லாஸை வந்து பார்க்குறாங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இவங்களோட லோன் வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்க. லோன் வந்து வருஷம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுங்க. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். லோன் அதிகமாகிக்கிட்டே போச்சு அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அல்டிமேட்லி கம்பெனியில் வியாபாரம் பண்ணுற காசு எல்லாமே, அதாவது கம்பெனி என்னெல்லாம் காசு ஜென்ரேட் பண்ணுதோ வியாபாரம் பண்ணி அந்த காசு எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுலே வந்து லோன் அடைக்கிறதுலே வந்து இவங்க காசெல்லாம் வேஸ்ட் ஆகிடுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்க, என்னதான் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆகுது நல்லா இல்லைனாலும் ஃபியூச்சரில் இந்த கம்பெனி வந்து க்ரோ பண்ண சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கே தெரியும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீசஸ் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிக்கிட்டு வருது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் காசை வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.